நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. துளசியை வீட்டில் விட்டுட்டு இவன் மட்டும் வேகமா அங்கே கிளம்பி போறான். இவன் பின்னாடியே போய் எங்க போறான்னு பார்க்கணும். ஏன் ராகினி, தர்ஷினி கார் வேணும்னு கேட்டாலே அவளை மிரட்டி ஒழுங்கா இருன்னு சொல்லாம திவ்யாவும் கார் வாங்கி தரேன்னு சொல்றா. இதெல்லாம் என்ன பழக்கம் ராகினி? திவ்யா சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கார் வாங்கி செலவு பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது? மா, நானும் இப்ப அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாம எப்படியாவது திவ்யாவை கார் வாங்க விடாம தடுத்தாதான் நமக்கு நல்லது. இல்லன்னா அப்பா கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு ஒன்னா கேட்டு கேட்டு வாங்கி திவ்யாவோட பணத்தை எல்லாம் கரைச்சிடுவா. சரி, அந்த கௌதம் கிட்டதான் கோடி கோடியா பணம் கொட்டி கிடக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல பாதி எழுதி வாங்கிட்டா தர்ஷினிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல. நாங்களும் அந்த பிளான்ல தாமா இருக்கோம். என்னைக்கா இருந்தாலும் நீ சொல்றது நடக்கதான் போகுது. மெதுவா இருங்க, பாத்து. மெதுவா இருங்க. மெதுவா கொடுங்க அண்ணே. வா உள்ள போலாம். காஃபி குடிக்கிறியாமா? போட்டு எடுத்துட்டு வரவா? கொண்டு வா. ஓகேல. தர்ஷினி, ஐயோ பாத்துமா, பாத்துக்காரு. உட்காரு. ஐயோ ஐயோ, இத்தனை இடத்துல அடிபட்டிருக்கு. ஐயோ, இந்த பிள்ளைக்கு எப்படி வலிச்சிருக்கும். அந்த ஆட்டோ டிரைவர் நல்லாவே இருக்க மாட்டான். அவனுக்கும் இதே மாதிரி அடிபடணும். ஏங்க, எப்படிங்க தர்ஷினிக்கு அடிபட்டுச்சு? அது வண்டி ஸ்பீட் பெல்ட்ல ஏறி இறங்கி இருக்கு. பாப்பா ஓரமா உட்கார்ந்ததுனால தவறி விழுந்துட்டா. மம்மி, இனிமே நான் அந்த ஆட்டோல ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இது இல்லனா என்ன, வேற ஆட்டோல போனா போகுது. இல்ல, நான் கார்ல தான் ஸ்கூலுக்கு போவேன். தர்ஷினி, அதான் நான் உனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாளைக்கு ஆட்டோல நடுவுல உட்கார்ந்து போ, அதுக்கப்புறம் நான் உனக்கு கார் வாங்கி தரேன். முடியாது மம்மி, இன்னில இருந்து என்னால ஆட்டோல போக முடியாது. கார் தான் வேணும். நாங்க சொல்றது கேளுடி தங்கம். என் தங்கம் இல்ல. இல்ல, எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டா. என்ன பண்றது, இவ கோடீஸ்வரி. மூஞ்சில மிதிச்சா கூட வாங்கிக்க வேண்டியதான். பாத்தியம்மா, தர்ஷினி நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மனநிலைமையில இல்லை. அவள் மனசில் ஏற்றத்தாழ்வை உண்டாக்கி வச்சிருக்காங்க. அவங்க குழந்தைங்களை வளர்க்கும் போது கஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும். எது நல்லது எது கெட்டது எந்த சூழ்நிலை எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் வளர்க்கணும். ஆனால் பாப்பாவுக்கு அது எதுவுமே தெரியல. இங்கே பாருமா, இனிமேல் தர்ஷினி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள். அவள் வசதியாக வாழ்ந்து பழகிட்டா. அவளுக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் ஒத்து வராது. ஒன்று பண்ணலாம் திவ்யா, நீ கௌதமோட சேர்ந்து வாழ்ந்தாதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும், தர்ஷினியும் சந்தோஷமா இருக்க முடியும். வா, உங்க வீட்டுக்கு போலாம்.